உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. யார் ஜெயிக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட? நான் தானே. அப்பா அது எப்படிப்பா? அது ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நீங்கள் தான் ஜெயிக்கணும்னு அம்மா வேண்டிப்பாங்க. இப்போ நீங்கள் நிற்கலையே, அவங்க தான் நிற்கிறாங்க. மருமக முக்கியமா பெத்த புள்ள முக்கியமான? பெத்த புள்ள தான் முக்கியம். அதனால தான் அம்மா என் பக்கத்துல நிற்கிறாங்க. இல்லைம்மா? டேய் சும்மா ஏதாவது சொல்லி என்ன மாட்டி விட்டுறாதரா. அப்படியா? அப்பா போய் அந்த பக்கம் நிற்போம். டேய் கும்பிடு கொடு. சாமியை கும்பிடுறா. முருகா, எங்க அம்மா என்ன வேணாங்களோ அது மட்டும் தான் நடக்கணும். மீனாட்சி, நீ வருத்தப்படாத. கண்டிப்பா நீ தான் ஜெயிக்கிற. ஏய் ஏய், என்ன வேணும்னு வெறுப்பேத்துறியா? இல்ல, புகை அலர்ஜி, தும்பல். டேய், நான் உன் அப்பன். எனக்கே அரசியல் கத்து கொடுக்குறியா நீ? சீச்சி, அப்படிலாம் இல்லப்பா. என்னப்பா அது? அவங்க ஜெயிக்கணும்னு அவங்க வேண்டிப்பாங்க. நீங்கள் மட்டும் ஒரு வாட்டி எலெக்ஷன் நிற்கும் போது உங்கள் எதிராளி டெபாசிட் கூட வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் வேண்டி போய் எங்களையும் வேண்டாம் சொல்லிங்க. உங்கள் பேச்சு கேட்டு நாங்கள் பாவம் செய்வோம்லப்பா. இப்போ நான் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், நீங்கள் கூட வேண்டிக்கோங்கப்பா நான் டெபாசிட் வாங்கக்கூடாதுன்னு. ஆனால் அது நடக்காதுன்னு வச்சுக்கோங்க. டேய், யாரை ஜெயிக்க வைக்கணும்னு மக்களுக்கும் தெரியும், கடவுளுக்கும் தெரியும். ஆமாம்மா, கடவுளுக்கு தெரியும். கடவுள் என்றைக்குமே உண்மை சத்தியம் நிஜத்துக்கு மட்டும்தான் கூட இருப்பார். இப்போ யாராவது பொய் சொல்கிறவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாருமே கன்வெர்ட் ஆகிடுவாங்க, இல்லைன்னா நாத்திகன் ஆகிடுவாங்க. அதனால கடவுளுக்கு தெரியும். முருகா பார்த்துக்கோ, முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, வெற்றி வேளா, உனக்கும் எனக்கும் ஒரே பேரு. ஒருவேளை நான் தோத்து போயிட்டேன்னா என் பேர் மட்டும் கெட்டு போகாது, உன் பேரும் கெட்டு போயிடும். அதனால நான் என் பேரை காப்பாத்தினா நீ உன் பேரை காப்பாத்தினா, நீ உன் பேரை காப்பாத்தினா என் பேரும் காப்பாற்றப்படும். வெற்றி வேல் முருகனுக்கு ரோதரா. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஓ, ஆசீர்வாதம் அங்கதானா? ஓகே மம்மி, ஷோ யுவர் லெக்ஸ். என்ன காலை காணோம்? ஓ, நான் வரேன். ப்ளீஸ் பிளஸ் மீ. நல்லா இருப்பா. உங்க அப்பா நீ பிறக்கும் போது வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு தான் உனக்கு வெற்றின்னு பேர் வச்சாரு. வெற்றி உனக்கு தான்டா. அப்படி சொல்லு மாமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நிச்சயமா ஜெயிப்பமா. எழுந்துரு.